உண்டாக்கி ஒரு பெண்ணை உருவாக்கி கொடுத்தார். ஆமென். அப்போ ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்னார், நீ இங்க இருக்கின்ற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம். நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தை மாத்திரம், இந்த கனியை மாத்திரம் புசியாதே என்று சொல்லி அங்க ரெண்டு விருட்சங்களை வைத்தார் ஆண்டவர். ஒன்று ஜீவ விருட்சம், அடுத்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஏவாள் என்கின்ற பெண் என்ன சொன்னால், ஒரு தரம் தேவன் தடை செய்த அந்த இடத்திலே போவதற்கு நினைவு கூர்ந்தாள். எப்பொழுது பாவம் பூண்டது மனிதனுக்குள்ளே, அவள் அந்த இடத்திலே போக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதிலே, கனி சாப்பிட்டதினால் அல்ல, எப்பொழுது திரும்பினாலோ அப்பொழுது அவளுக்கு பாருங்க, ரோட்டால போறவங்க திரும்பி பார்ப்பான், கொஞ்சம் டபுள் டைப்பா பார்ப்பான். அவன்லாம் யாரு? நல்லவனே கிடையாது. அல்லேலூயா. நான் சுருக்கமா சொல்றேன், கேளுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னதற்கு விரோதமாய் ஏவாள் என்கின்ற பெண் அந்த கனி இருக்கின்ற மரத்தின் அடியிலே சென்று அந்த மரத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதிலே, அங்கே சர்ப்பமாகிய ஒரு பாம்பின் சர்ப்பத்தின் ஊடாக சத்துருவானன் பேசுகிறான். ஏவாளை பார்த்து, ஏவாளே, இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய தெய்வம் சொன்னதாக என்று சொல்லி கேட்டாள். அவன் கேட்கின்ற பொழுதிலே ஏவாள் சொல்லுங்கள், எப்படி என்று சொன்னால் பொய்யை டபுளாக்கி சொல்றாள். அதை சாப்பிட போனா, அதை தொடவும் போனா, அதை பறித்தெடுக்க போனா நான் சொன்னான்னு சொல்லிட்டான். அப்ப சாத்தான் சொல்லுகிறான், எங்கே அந்த மரத்திலிருந்து சாத்தான் சொல்லுகிறான், இது நீ சாப்பிட்டால் தேவர்களை போல் மாறிவிடுவாய். யாருக்கு விருப்பம் இல்லை பறக்கிறதுக்கு? அல்லேலூயா. யாருக்கு பெரிய அளவாக விருப்பம் இல்லை? சிஎம்மா போக எல்லாருக்கும் விருப்பம் இருக்குத்தானே. அது மாதிரி ஒரு விருப்பம் தானே தளபதிக்கு வந்துச்சு, அவர் போயிட்டார் இல்லையா? எல்லாருக்கும் அது இருக்கு. அல்லேலூயா. இவளுக்கு அவள் சொன்ன உடனே அப்படியா, சரி அப்படி சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே பாவம் அப்படி இருந்தது உள்ளுக்கு போச்சு, அது நமக்கு தெரியும். இப்போ இவள் மட்டுமில்லை, அவருடைய கணவனிடத்தில் போய் இந்த பழத்தை கொடுக்கிறாள். ரைட். இப்போ அவனும் சாப்பிட்டோன்னு ரெண்டு பேரும் பாதிகள். இப்போ அவங்க மகிமையின் உடை தரித்திருந்தவர்கள், தாங்கள் இரண்டு பேரும் வேறு வேறு அவயவங்கள் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து அவர்கள் வெட்கப்பட்டார்கள். நான் புரியுதா சொல்றது? அப்போ வெட்கப்பட்டோன்னு இவர்கள் தேவனை காண்பதற்கு விரும்பவில்லை, ஒரு பக்கத்தில் ஒளித்துக் கொண்டிருந்தார்கள். நல்லா கேட்டுக்கொள்ள அந்த கதையை, உங்களுக்கு தெரியும், நான் சொல்லுகிறேன் திரும்ப. அப்போ தேவன் ஒரு நாள் அவர் வளமே போன்று இந்த ஆதாமையும் ஏவாளையும் சந்திப்பதற்கு வருகின்ற பொழுதிலே, ஏவாளும் ஆதாமும் ஒளித்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காக ஒளித்துக் கொண்டிருந்தார்கள்? அவர்கள் எதை கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை செய்தபடினாலே. சில வேளைகளில் இங்க இருக்கின்ற நீங்கள் கேட்கலாம், தேவனுக்கு தெரிந்தும் ஏன் அந்த மரத்தை அங்கே வைத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ உங்க எல்லாருக்கும் பிள்ளைகள், நீங்க பிள்ளை பெற்றவங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருக்கு. ஸ்கூலுக்கு போனியாடா? ஸ்கூலுக்கு போனேன். படிச்சியாடா? படிச்சேன். எழுதுனியாடா? எழுதேன். மார்க்ஸ் எடுத்தியாடா? எடுத்தேன். எல்லாத்தையும் தலையாட்டுவான். அப்படித்தான் நான் படித்தோம். அப்போ 3 மாதம் 4 மாதம் 6 மாதத்துக்கு எக்ஸாம் வைப்பாங்க டீச்சர். எக்ஸாம் வச்சா தான் தெரியும் இப்போ படிச்சானா இல்லாட்டி நடிச்சானா என்று சொல்லி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட எக்ஸாம் தான் நாங்கள் தெரிவை கர்த்தர் கொடுத்தார். இப்பொழுது நமக்கு தெரிவு இருக்கிறது நம்முடைய கையிலே, நாங்கள் எதையும் செய்யலாம். அல்லேலூயா. ஃபோன் கையில் இருக்கு, நம்மளோட தெரிவை பொறுத்தான் வாழ்க்கை. அல்லேலூயா. கையில் ஃபோன் இருக்கு, நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு. அப்போ எதை நாங்கள் சூஸ் பண்ணுறோம்? இது அதில் பிரசங்க நான் சொல்லித்தரேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆமே. அப்போ இந்த ஆதாமும் ஏவாளும் பாவத்தை செய்து பாவத்தை தெரிவு செய்தபடினாலே ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்டார். அப்போ ஆண்டவர் கூப்பிடுகின்ற பொழுதிலே இவங்க 2 பேரும் ஒதுங்கிட்டாங்க. அவரை பார்க்க எங்களால் கூடாது, நாங்கள் இப்பொழுது வேறு சரீரத்தில் இருக்கிறோம், வேறு உணர்வோடு வேறு உணர்ச்சியோடு வேறு பாவத்தோடு நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவர் கூப்பிட்டு சில கேள்விகளை கேட்டார். கடைசியில் என்னிடம் தெரியுமா? சுரங்க சொல்லுகிறேன். கடைசியிலே அவர்கள் தேவனோடு இருந்த உறவை உடைத்து கொள்ளக்கூடிய நிர்பந்திக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாய் மாறினார்கள். தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பி, என்னுடைய சொல்லு கீழ்ப்படியாத படினாலே உனக்கும் எனக்கும் இடையில இருந்த உறவு, உனக்கும் எனக்கும் இடையில இருந்த அன்பு, உனக்கும் எனக்கும் இடையில இருந்த பாசம், உனக்கும் எனக்கும் இடையில இருந்த அந்த ஐக்கியம்
இன்றோடு முடிந்து போய்விட்டது என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே அனுப்பி அவர்களை அங்கே ஏதேன் தோட்டத்தை பூட்டி என்ன செய்தார் சொன்னார், ஒரு பெருத்த வெளிச்சத்தையும் ஒரு விளக்கையும் ஒரு கேருபீன் என்கின்ற பாதுகாவலனும் அங்கே வைத்தார். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில இருந்த தொடர்பு நிரந்தரமாய் துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்போ மனித வர்க்கம் அல்லது மனிதர்கள் வளர்ந்த பிற்பாடு மீண்டும் இந்த தெய்வத்தோடு இறைவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பல முயற்சிகளை செய்தார்கள். அன்றிருந்தவர்கள் பூக்களை அங்கே பலியாக செலுத்தி பூக்களை பூஜைகளாய் செய்து தேவனோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாமே என்று சொல்லி முயற்சித்தார்கள். அதிலும் அவர்களால் முடியாமல் போய்விட்டது. சில பழங்களை கொண்டு வந்து தெய்வத்துக்கு காணிக்கையாய் கொடுத்து உறவை மீண்டுமாய் தேவனோடு புதுப்பித்துக் கொள்ளலாமே என்று சொல்லி இறைவனோடு புதுப்பித்துக் கொள்ளலாமே என்று சொல்லி முயற்சி பண்ணினார்கள். அதிலும் அவர்கள் வெற்றி அடையவில்லை, முடியாது போய்விட்டது. சில மிருகங்களை பலி கொடுத்து மீண்டும் தெய்வத்தோடு உறவை நான் ஏற்படுத்திக் கொள்ளலாமே என்று சொல்லி மிருக பலிகளை கொடுத்தார்கள். அதிலும் அவர்களால் முடியாமல் போய்விட்டது. சில நரபலிகளை கொடுத்து பிள்ளைகளை பலி கொடுத்து இந்த உறவை தெய்வத்தோடு மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணினார்கள். அதுவும் முடியாமல் போய்விட்டது. மனிதனுடைய நிர்பந்தமான நிலையை கர்த்தர் அறிந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா சொல்றீங்களா? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் என்ன செய்யார் சொன்னால், தன்னோடு உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக கல்வாரி மலையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மறிக்க வேண்டும் என்கிற நியமத்தை வைத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறைந்தார். இப்பொழுது மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையிலிருந்த உறவை புதுப்பிக்கத்தக்கதாக அவருடைய சிலுவையை கொண்டு வந்து நடுவில் வைத்தார். இப்பொழுது மனிதன் தெய்வத்திலே பயமில்லாமல் உறவாடி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதுதான் நாங்கள் செய்கிற ஜெபமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பணத்தால் முடியவில்லை, பொருட்களால் முடியவில்லை, நரபலிகளால் முடியவில்லை, மிருகங்களை பலி கொடுப்பதால் முடியவில்லை, பூக்களை பூஜை செய்வதால் முடியவில்லை. தேவன் தன்னுடைய குமாரனை தன்னுடைய ஜனங்களுக்காய், தான் ஜீவ சுவாசத்தை கொடுத்த ஜனங்களுக்காய் தன்னுடைய ஏக புத்திரனை இந்த மண்ணுக்கு அனுப்பி சிலுவிலை அறை வைத்து அவருடைய சிலுவை மூலமாக எனக்கும் உங்களுக்கும் தேவ பிதாவிடத்தில் சேரக்கூடிய அந்த சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. இதுதான் சத்தியம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இந்த உறவை மீண்டும் ஏற்படுத்தப்பட்ட அந்த சிலுவையின் உறவு. அதனால தான் அந்த காலத்திலே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்தர் வந்து மீண்டும் போய்விடுவார்.